என்ன தெரியுது உங்களுக்கு? மிஸ்ஸிங் parenthesis in call to print. Did you mean print off? என்ன சொல்லுது? பிரிண்ட்ல நீங்க வந்து parenthesis போடல, போய் போட்டு வாங்க அத அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இப்ப நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்ன சொன்னேன், இங்கெல்லாம் நான் பிரிண்ட் கொடுக்கும்போது என் கர்சர் பாருங்க, இங்கெல்லாம் பிரிண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணேன், parenthesis போட்டேனா, ஏன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இன்புட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்ப இந்த பிரிண்ட்ன்றது ஃபங்க்ஷன்றது எப்ப தெரியுமா? parenthesis வரும்போது அது ஃபங்க்ஷன். parenthesisக்கு அப்புறம் கோல்னு வந்துச்சுன்னா அது வந்து கிளாஸ். இப்ப இங்க வெறும் parenthesis மட்டும் தான் வருது, இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா? இந்த ஃபங்க்ஷனு நான் இங்க parenthesis இல்லாம கொடுக்கும்போது அது ஃபங்க்ஷனாவே கன்சிடர் ஆகாது. அதனால அது வந்து என்ன திட்டுது? மிஸ்ஸிங் parenthesis is called is in call to print. Did you mean print off? parenthesis போடல, போய் parenthesis போடு அப்படின்னு சொல்லுது. புரியுதா? இப்ப இங்க நான் என்ன பண்றேன், parenthesis போடுறேன். ஓகே, parenthesis போட்டு சேவ் பண்றேன், Ctrl S. இப்போ நான் ரன் பண்ணும்போது F5 கொடுத்து நான் ரன் பண்றேன் அப்படின்னா, இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன வருது எனக்கு? நேம் எரர். நேம் டோடோ இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன் இந்த ரெட் லைன் எரர் காமிக்குது எனக்கு? சொல்லுங்க, எதனால இது காமிக்குதுன்னு கெஸ் பண்ணி சொல்லுங்க. அவங்க இங்க என்ன சொன்னாங்க? If your code has any error, it will be shown in red color in the IDLE window and Python describes the type of error occurred. To correct the error, go back to script editor, make the correction, save the file, Ctrl S or file save and execute it again. Okay, first parenthesis போடல நானு. Next இப்போ இங்க என்ன காமிக்குது எனக்கு? இங்க எனக்கு என்ன காமிக்குது? நேம் எரர், டோடோ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு காமிக்குது. கரெக்டா? டோடோ இஸ் நாட் டிஃபைன்ட்னு காமிக்குது. இப்போ நான் இங்க என்ன தப்பு பண்ணிருக்கேன் சொல்லுங்க, கண்டுபிடிச்சிங்களா? கோட்ஸ் போடணும். கரெக்டா? இப்போ ரன் பண்ணா எனக்கு அவுட்புட் வந்து எரர் காமிக்குமா, எரர் காமிக்காதா? யாரெல்லாம் எரர் காமிக்கும்னு சொல்றீங்க, யாரெல்லாம் எரர் காமிக்காதுன்னு சொல்றீங்க? வந்துச்சா? எல்லாமே வந்துருச்சா? print first dodo techiesக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் I got 90 out of 100. இதெல்லாம் வந்து நீங்க லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். I got 90 out of 100க்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஏவை எடிட் பண்ணிட்டேன், எடிட்டபிள்னு சொன்னாங்கல்ல, ஏவை எடிட் பண்ணிட்டேன், 99 மாறிடுச்சு. I got 99 out of 100 வந்துருச்சு. நெக்ஸ்ட் நான் print dodoன்னு கொடுத்துருக்கேன், dodo வந்துருச்சு. புரியுதா? யாருக்கெல்லாம் புரியுது? புரிஞ்சிச்சா? So error என்னன்றத ரெட் கலர் லைன்ல நம்மளுக்கு காமிக்கும். For all error free code, the output will appear in the IDLE window of Python as shown in the figure. Next, the input output function. இந்த input output functions ஒரு 5 mark question. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் பார்க்க போதெல்லாம் மோஸ்ட்லி புக் பேக்கை விட என்டையர் லெசன்ஸ்மே நம்ம வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். நான் 5 மார்க்கிங் 2 மார்க்கிங்னு ரொம்ப வந்து ஸ்பெசிஃபை பண்ண மாட்டேன். பிகாஸ் நீங்க எல்லாமே பார்க்கணும், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கணும். நான் வந்து புக் பேக்குக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நீங்க அதை மட்டும் தான் படிப்பீங்க. நோ, 5th to 10th லெசன் இல்ல, 5th to 16th லெசன் நீங்க எல்லாத்தையுமே வந்துட்டு பார்க்கணும். தியரட்டிக்கலாவே இருக்காது, 11th லெசன் மட்டும் தான் தியரட்டிக்கலா இருக்கும். மற்ற எல்லாமே நீங்க எக்ஸாம்பிள்ஸோட பார்த்தாதான் செட் ஆகும், அப்பதான் சென்டம் வரும். ஆல் a program needs to interact with the user to accomplish the desired task. ஓகேவா? this can be achieved by input output functions. ஒரு கோட் எழுதுறீங்க, உங்களுக்கு யூசர் கிட்ட இருந்து எதனா இன்ஃபர்மேஷன் வேணும், டேட்டா வேணும் அப்படின்னா இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. இல்ல நீங்க வந்து யூசருக்கு எதனா மெசேஜ் சொல்லணும், எதனா வந்து டிஸ்பிளே பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க. பிரிண்ட் ஃபங்க்ஷன் தான் அவுட்புட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ்ல இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷனே யூஸ் பண்ணுவோம், அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கு பிரிண்ட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். This can be achieved using input output functions. The input function இங்க பாருங்க, input functionனா parenthesis இருக்கும். பைத்தான்ல functionனா function name க்கு அப்புறம் parenthesis வரும். Function helps to enter data at runtime. என்னோட அவுட்புட் வந்திருக்கும் போது நான் ரன் டைம்லயே எனக்கு வேண்டிய இன்புட் டேட்டாஸை கலெக்ட் பண்றதுக்கு நான் இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவேன் பை தி யூசர். அண்ட் தி அவுட்புட் ஃபங்க்ஷன் print offன்றது again it's a function. Print function is used to display the result of the program on the screen after execution. So இப்போ print function ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலயே உங்களுக்கு காமிச்சிட்டேன் எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா. print function எப்படி யூஸ் ஆகும், எப்படி நம்ம அலைன் பண்ணி எழுதணும், எங்கெல்லாம் கோட்ஸ் போடணும், எங்கெல்லாம் கமா போடணும், இதெல்லாம் வந்து நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லேயே சொல்லியிருக்கேன். கரெக்டா? இருந்தாலும் இப்போதான் ஆக்சுவலா நம்ம print function தியரிட்டிக்கலா படிக்கிறோம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஓகேவா? இன் பைத்தான் தி print function is used to display result on the screen. The syntax for print function is as follows. இப்போ இங்க பாருங்க,
ஒரு சென்டென்ஸ் எழுதுறாங்க, இப்போ இந்த ஸ்ட்ரிங் டு பி டிஸ்பிளேட் அஸ் அவுட்புட்ன்றது நம்மளோட ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட், ஓகேவா? அத கோட்ஸ்குள்ள போட்டா அது அப்படியே வந்துரும். வேரியபிள் அப்படின்னும் போது நீங்க கோட்ஸ்குள்ள போடக்கூடாது. நீங்க கோட்ஸ்குள்ள போடலன்னா அது வேரியபிளா கன்சிடர் ஆகும். வேரியபிள்னா என்ன? இப்ப இந்த எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாம் நம்மளுக்கு வேரியபிள், கரெக்டா? எக்ஸ்ன்ற ஒரு வேரியபிள்ல 5 என்னோட கர்சர் பாருங்க, 5 நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். சோ இந்த எக்ஸ்ன்றது நம்மளோட வேரியபிள். இந்த எக்ஸ பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோட்ஸ் போடணும்ன்ற நெசசிட்டி கிடையாது. வேறஸ் இங்க வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்ன்றத நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கோட்ஸ் போடணும். புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ அம் சேயிங் நவ்? இப்போ பார்க்கலாம் நம்ம. இப்போ நான் பிரிண்ட் ஆஃப் டோடோன்னு கொடுத்தனா இப்போ எனக்கு எரர் காமிக்குமா காமிக்காதா? நீங்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்கும். இதுல எரர் காமிக்குமா காமிக்காதா நீங்க டக்குன்னு பார்த்தோன்னு சொல்லிடுவீங்க. எரர் காமிக்குமா காமிக்காதா சொல்லுங்க பார்க்கலாம். பிரிண்ட் ஆஃப்னு கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க? கோட்ஸ் ஆர் மிஸ்ஸிங்னு சொல்றாங்க. டோடோ இஸ் நாட் டிஃபைன்ட். ஏன்னா இங்க டோடோங்கிறது வேரியபிளா கன்சிடர் ஆகுது. டோடோங்கிறது இங்க வேரியபிளா கன்சிடர் ஆகுது. நான் கோட்ஸ்குள்ள போட்டா மட்டும்தான் அது எனக்கோட ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட். இப்ப அதே டோடோவை நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா பிரிண்ட் ஆஃப் கொடுத்துட்டு அதுல கோட்ஸ்குள்ள எய்தர் சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ், ஓகேவா? நான் இங்க சிங்கிள் கோட்ஸ் கொடுக்குறேன்னா சிங்கிள் கோட்ஸ்குள்ள டோடோ இப்படி டெக்ஸ்ட் பண்ணி நீங்க என்டர் கொடுத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு டோடோ பிரிண்ட் ஆகுது, கரெக்டா? இதுதான் நம்மளோட அலைன்மெண்ட். இப்போ நான் a is equal to 10, ஓகே? and next print of my age is சொல்லிட்டு, ஓகேவா? my age is 10 ன்னு நான் இப்ப பிரிண்ட் பண்ண போறேன். my age is சொல்லிட்டேன். இது வந்து ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட். அப்படியே இது எனக்கு அவுட்புட்ல பிரிண்ட் ஆகணும்னு சொல்றேன். இப்ப 10ங்கறத நான் எங்க இருந்து எடுக்க போறேன்னா a என்ற வேரியபிள்ல இருந்து எடுக்க போறேன். அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா கமா கொடுக்கணும். பிகாஸ் ஸ்ட்ரிங் ப்ராம்ப்ட்டையும் வேரியபிளையும் டிஃபரன்ஷியேட் பண்றது இந்த கமா தான். சோ கமா a. ஏன்றது என்னது? நம்மளோட வேரியபிள். இங்க கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இந்த வேரியபிள் தான் என்னோட a. புரியுதா? சோ இப்போ நான் என்டர் கொடுக்குறேன் அப்படின்னா my age is 10 வந்துருச்சா? சோ ஒரு விஷயத்தை எப்படி பிரிண்ட் பண்ணணும்னு புரிஞ்சுதா? ஒரு விஷயத்தை எப்படி பிரிண்ட் பண்ணணும்ன்றது புரிஞ்சுதா? சோ இப்போ இங்க பாருங்க, பிரிண்ட் ஆஃப் parenthesis இருந்துச்சுன்னா ஆஃப் சொல்லணும். பிரிண்ட் ஆஃப் பிராக்கெட்ஸ்ல கோட்ஸ்குள்ள வெல்கம் டு பைத்தான் ப்ரோக்ராமிங்றது அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க? x குள்ள 5 ஸ்டோர் பண்ணிருக்காங்க, y என்ற வேரியபிள்குள்ள 6 ஸ்டோர் பண்ணிருக்காங்க, z ல x plus y. அப்பனா என்னது? 5 plus 6 is nothing but 11. சோ print z ன்னு சொல்லும்போது இது ஒரு வேரியபிள், கோட்ஸ் கொடுக்க கூடாது. இப்போ print z ன்னு சொல்லும்போது 11. இதுவே print கோட்ஸ்குள்ள z ன்னு கொடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க நான் print of கோட்ஸ்குள்ள நான் z கொடுக்குறேன் அப்படின்னா, சாரி, கோட்ஸ்குள்ள z கொடுக்குறேன் அப்படின்னா அப்ப என்னோட அவுட்புட் z ன்னு தான் வருமே தவிர 11 வராது. புரியுதா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபரன்ஸ் நவ? சோ இங்க தி sum is equal to 11. புரியுதா? தி print function evaluates the expression before printing it on the monitor. இப்போ இங்க வந்து z ன்னு சொன்னோனே ஃபர்ஸ்ட் z எங்க இருக்குன்னு தேடும். z ல என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்கோம்? நம்ம x plus y ன்னு கொடுத்திருக்கோம். அப்ப x ஓட வேல்யூ என்னன்னு தேடும், y ஓட வேல்யூ என்னன்னு தேடி அதை எவாலுவேட் பண்ணும். இந்த எக்ஸ்பிரஷனை எவாலுவேட் பண்ணி ஃபைனல் ஆன்சரை தான் பிரிண்ட் பண்ணும். சோ பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுக்கிறது எல்லாமே ப்ராசஸ் ஆகி எவாலுவேட் ஆகி ஃபைனல் ரிசல்ட்டை தான் பிரிண்ட் பண்ணும் மானிட்டர்ல. புரியுதா? தி பிரிண்ட் function displays an entire statement which is specified within print function. Comma is used to separate the print function to more than one item. More than one item na variableையும் stringஐயும் differentiate பண்றதுக்கு, இதுதான் வேரியபிள் இதுதான் ஸ்ட்ரிங்ன்றது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். புரியுதா? இப்போ இங்க பாருங்க, இல்ல நான் என்ன சொல்றேன், a is equal to 2025, ஓகேவா? a என்ற வேரியபிள் உங்களுக்கு புரியலனா year ன்னு வெச்சுக்கோங்க, yr, ஓகே? இப்போ year is equal to 2025 அப்படினா இப்போ எனக்கு எப்படி வேணும்னா this year is 2025 அப்படின்னு நான் சொல்லணும். பட் நான் 2025 வந்து அப்படியே ஆப்வியஸா டைப் பண்ண மாட்டேன். நான் வந்து எனக்கு இயர் என்ற வேரியபிள் தான் நான் டைப் பண்ணுவேன். அப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த இயர் என்ற வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணும்போது கோட்ஸ்குள்ள கொடுக்க கூடாது, கரெக்ட்டா? this year isன்ற இந்த ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம கோட்ஸ்குள்ள கொடுக்கணும். இப்போ இதையும் வந்து சேர்த்து கொடுக்கும்போது நீங்க அதை செப்பரேட் பண்றதுக்கு கமான்ற ஒரு ஆபரேட்டர் யூஸ் பண்ணணும். புரியுதா? கமா செப்பரேட்ஸ் தி print function to print more than one time. ஓகே? சோ print function புரிஞ்சுதா? ஆல் கிளியர்? சோ நெக்ஸ்ட் இன்புட் ஃபங்க்ஷன் போலாம்.